நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா? எக்ஸாம்ல, பிசினஸ்ல, ரிலேஷன்ஷிப்ல, லைஃப்ல ஒரு தோல்வி என்ன முழுசா உடைச்சிருச்சு அப்படின்னு எப்பவாவது உங்களுக்கு தோணியிருக்கா? அந்த நேரத்துல உலகமே நம்மள பார்த்து சிரிக்கிற மாரி தோணும், இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த தோல்வி தான் நம்மள புதுசா உருவாக்கும். நான் இப்ப பேசப் போறது சக்சஸ் ஸ்டோரி இல்ல. நாம் பேசப் போறது என் வாழ்க்கையில என்ன உடைச்ச ஒரு தோல்வி எப்படி என்ன புதுசா உருவாக்குச்சு அப்படிங்கிற கதை. மை ஃபெயிலியர் மேட் மீ நியூ. நம்ம எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் கேட்டிருப்போம், ஏன் எனக்கு இந்த மாதிரி சோதனையா வருது? ஏன் கடவுள் என்ன தண்டிக்கிறாரு? கஷ்டத்து மேல கஷ்டத்தை கொடுக்குறாரு, துன்பத்துக்கு மேல துன்பத்தை கொடுக்குறாரு. ஐயோ, என்னால் தாங்க முடியலையே. அடி மேல அடி, இடி மேல இடி. அடியை கூட தாங்கிடலாம், ஆனால் இடியை தாங்க முடியலையே. கேட்டிருக்கீங்க இல்லையா? என் வாழ்க்கையில் தோல்வியை சந்திச்சப்ப நானும் கேட்டேன். எனக்கு என் மேலேயே கோபம், என் வாழ்க்கை மேல வெறுப்பு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் நிச்சயமா சொல்வேன், என் தோல்வி என்னை அழிக்கல, ஆனா என்னை புதுசா உருவாக்குச்சு. என்னால நிச்சயமா சொல்ல முடியும், இந்த வீடியோ முடிகிற போது கண்டிப்பா நீங்களும் உங்க வாழ்க்கையில சந்திச்ச தோல்விய வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க, வேற ஒரு பார்வையில பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். நண்பர்களே, தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். ஃபெயிலியர் இஸ் நாட் தி எண்ட், இட் இஸ் த சீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒவ்வொரு முறையும் நாம் தோல்வியை சந்திக்கிற போது ரெண்டு வழி தான் இருக்கும். ஒன்று, ஒரேதியா அந்த தோல்வியில் விழுந்து கிடக்கிறதா, இல்லை ரெண்டாவது அந்த தோல்வியிலிருந்து எழுந்து வலிமை பெறுறதா. இந்த வீடியோ தோல்வியை பற்றி மட்டும் இல்லை, இந்த வீடியோ ஒரு மறுபிறப்பு, மன வலிமை, புதுசாக உருவாகும் சக்தி பற்றியது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களையும் நம்ம சேனலுக்கு கொண்டு வாங்க. தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்துக்கே மின் விளக்கை கொடுத்த ஒரு அற்புதமான மாமனிதர். இந்த மின் விளக்கை கண்டுபிடிக்கும் போது 1000 தடவை அவர் தோல்வி அடைஞ்சார். மக்கள் அவரை கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, எள்ளி நகையாடினாங்க. ஆனால் எடிசன் சொன்னார், ஐ ஹவ் நாட் ஃபெயில்டு, ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபவுண்ட் 10,000 ways that won't work. அதே மாதிரி மகாகவி பாரதியார் எடுத்துக்கோமே, அவரை பற்றி நாம் இன்றைக்கும் பெருமையாக பேசுகிறோம். ஆனால் அவர் வாழ்க்கையில் வறுமையை அனுபவித்தவர், அவர் மனைவியால் அவர் நிராகரிக்கப்பட்டவர், துன்பம் எல்லாம் சந்திச்சார், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சார். ஆனால் அவரது பாடல்கள் இன்னைக்கும் உயிரோடு இருக்குது. ஒரு காலத்தில் நானும் ஒரு கனவு வச்சுருந்தேங்க. அதுக்கு எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு நாள் அந்த கனவு முழுசாக உடைஞ்சு போச்சு. எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. நான் யாரெல்லாம் நம்பினனோ அவங்க எல்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. நீ இதுக்கு லாய்க்கே இல்லைன்னு என்னை லேபல் பண்ணாங்க. அன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கமே வரலங்க. எல்லாமே இருட்டாக தெரிஞ்சிச்சு. என்னடா வாழ்க்கை, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு எல்லாம் இருட்டு, அப்படி ஒரு அனுபவம். ஆனால் அப்போ தான் என் மனசில் ஒரு கேள்வி வந்துச்சு, இந்த தோல்வி எனக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டேன். அந்த கேள்விதான் என் வாழ்க்கையை திருப்பிய முதல் படி. நீங்களும் இதை போல சந்திச்சிருக்கலாம். தேர்வில் தோல்வி, வேலை கிடைச்சும் அதை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, காதலில் நிராகரிப்பு, இன்னும் பல தோல்விகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். கடன் தொல்லையால் குடும்ப அமைதி பாதிப்பு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த நேரத்தில் அது ஒரு முடிவு போல நமக்கு தோணும்.
ஆனால் பின்னால் பார்த்தோம்னா அதுதான் நமக்கு திருப்பு முனையாக இருக்கும். கன்ஃபூஷியஸ் சொன்னார், அவர் கிரேட்டர் க்ளோரி இஸ் நாட் இன் நெவர் ஃபாலிங் பட் இன் ரைசிங் எவ்ரி டைம் வி ஃபால். மனவியல், அதாவது சைக்காலஜி, இதை போஸ்ட் ட்ரமாட்டிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுது. அதாவது துன்பத்துக்கு பிறகு நாம் மீள்றதுக்கு மேலாக நாம் வளர்கிறோம். ஆன்மீகம் இதை மறுபிறப்புன்னு சொல்லுது. அதனால தான் தமிழில் ஒரு பழமொழி கூட இருக்குது, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பலிருந்து மீண்டும் எழுது. அதே மாதிரி தோல்வி நம்ம எரித்து நம்முடைய உண்மையான வலியை வெளிப்படுத்துது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்கிறாரு, கிரேட் ட்ரீம்ஸ் ஆஃப் கிரேட் ட்ரீமர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிரான்செண்டட். நண்பர்களே, தோல்வி எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு? இதுதான் இந்த வீடியோவோட இதயம். முதலாவது நான் கற்றுக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா? தோல்வி உங்கள் அடையாளம் இல்லை, நீங்கள் உங்கள் தோல்விகள் இல்லை. விக்டர் ஃப்ராங்கல், ஆஸ்ட்ரியன் சைக்கியாட்ரிஸ்ட், ஹோலோகாஸ்ட் சர்வைவர். நாசி கான்சன்ட்ரேஷன் கேம்பில் எல்லாத்தையும் இழந்துட்டார். அவருடைய குடும்பத்தை இழந்தார், அவருடைய சுதந்திரத்தை இழந்தார், அவர் கண்ணியத்தை இழந்தார். எல்லாத்தையும், இன்னும் இழக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எல்லாத்தையுமே இழந்துட்டார். ஆனால் அவர் எல்லா இழப்புக்கு பின்னாடியும் ஒரு சிறந்த புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங். அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிடலாம், ஆனால் ஒன்றை தவிர. அது என்ன தெரியுமா? கடைசி மனித சுதந்திரம். எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய மனநிலையை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம். பாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு. சூழ்நிலைகள் உங்கள் மேலே தோல்வியை ஃபோர்ஸ் பண்ணலாம். எக்ஸாம் ரிசல்ட்ஸ், ஜாப் ரிஜெக்ஷன்ஸ், பிஸ்னஸ் கொலாப்சஸ். ஆனால் அந்த தோல்வி உங்களை டிஃபன் பண்ணுமான்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க. என்னோட கேஸ்லும் கூட எனக்கு தோல்வி நடந்துச்சு. நான் தோல்வியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது ஒரு தோல்வி இல்லை, அந்த மென்டல் ஷிஃப்ட் வாழ்க்கையவே மாற்றுற மாதிரி. ரெண்டாவது நான் கற்றுக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா? சமூகத்தோட வெற்றி வரையறை உங்கள் வரையறை அல்ல. உங்களோட சொந்த சக்ஸஸ் மேட்ரிக்ஸை நீங்கள் தான் உருவாக்கணும். சமூகம் நம்மளை சின்ன வயசுலேருந்தே ப்ரோக்ராம் பண்ணுது. சமூகத்தை பொறுத்தளவுக்கு வெற்றிங்கிறது ஒரு ஐஏஎஸ், ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், கை நிறைய பணம் இருக்கணும், சொத்து இருக்கணும், சுகம் இருக்கணும், சமுதாயத்தில் ஸ்டேட்டஸ் இருக்கணும், ப்ரெஸ்டீஜ் இருக்கணும். இதுக்கு ஈக்குவலாக தான் சமூகம் வெற்றியை பார்க்குது. ஆனால் இதை யார் டிசைட் பண்ணாங்க? நாம் ஏன் கண்மூடித்தனமாக இதை ஃபாலோ பண்ணுறோம்? பவுலோ கொயல்லோ, தி ஆல்கெமிஸ்ட் எழுதுகிறாரு, 150 மில்லியன் காப்பீஸ் வேர்ல்டு வைட் வித்துச்சு. அவர் சொல்கிறாரு, எல்லாருக்குமே மற்றவங்க தங்களோட வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு தெளிவான யோசனை இருக்கு, ஆனால் தன்னோட வாழ்க்கையை பற்றி யாருக்குமே இல்லை. அவர் இன்னொன்று சொல்கிறாரு, வேற யாருடைய கனவையும் உங்கள் மேலே திணிக்க வச்சுக்காதீங்க. ரால்ஃப் வால்டோ எமர்சன், இவர் ஒரு அமெரிக்கன் ஃபிலாசபர். அவர் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் எஸ்ஸே எழுதினார். அவர் சொல்கிறாரு, உங்களை வேறு ஏதோ ஒன்றா மாற்ற தொடர்ந்து முயற்சி செய்கிற உலகத்தில் நீங்களாகவே இருக்கிறது தான் மிகப்பெரிய சாதனை. சமூக அழுத்தம் கான்ஸ்டன்ட். அந்த அழுத்தத்துக்கு நீங்கள் காட்டுற ரெசிஸ்டன்ஸ் தான் உங்கள் சக்தி. என்னோட கேஸில் தோல்விக்கு முன்னாடி சக்ஸஸ் மீன்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ப்ரெஸ்டீஜ், பவர், ஸ்டேட்டஸ்,
காம்படிஷனை பீட் பண்ணுறது, இது எல்லாமே எக்ஸ்டர்னல். ஆனால் தோல்விக்கு பிறகு சக்ஸஸை ரீடிஃபைன் பண்ணேன். சக்ஸஸ்னா நான் விரும்புகிற வேலையை செய்கிறது, கண்டென்ட் மூலமாக மற்றங்களுக்கு உதவுறது, மன அமைதி ப்ளஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அத்தன்டிசிட்டி ஓவர் அப்ரூவல் எல்லாம் இன்டர்னல். நான் சமூகத்தோட டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனேன், ஆனால் நான் என்னோட சொந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன். என் தோல்வியிலிருந்து மூணாவதாக நான் கற்றுக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா? தோல்வி ஒரு திசை மாற்றம், முட்டுக்கட்டை இல்லை. மூடின கதவுகள் நல்ல கதவுகளை திறக்கும். ஒரு பாதை தடுக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு பிறகு வேற பாதை இல்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. பல நேரங்களில் நாம் தோல்வின்னு சொல்கிறது உண்மையில் யூனிவர்ஸ் நம்ம தவறான பாதையிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணி சரியான பாதைக்கு அழைத்து செல்லுகிறது அப்படின்னு தான் அர்த்தம். ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் ஆப்பிள் ஃபவுண்டர். இந்த கதையை கவனமாக கேளுங்க. அவர் 21 வயசில் ஆப்பிள் நிறுவனத்தை நிறுவினார். மேசிவ் சக்ஸஸ். யங் பில்லியனர். 30 வயசில் ஆப்பிளில் இருந்து அவரை ஃபயர் பண்ணிட்டாங்க. அவரே ஸ்டார்ட் பண்ண கம்பெனி பப்ளிக் ஹியூமிலியேஷன் போர்டு அவரை ஓட் அவுட் பண்ணுச்சு. ஐடென்டிட்டி கிரைசிஸ், டிப்ரெஷன், கம்ப்ளீட் ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்ணார். ஆனால் அப்புறம் என்ன நடந்துச்சு? அவர் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணார். கம்ப்யூட்டர் கம்பெனி. பிக்சர் ஸ்டார்ட் பண்ணார். அனிமேஷன் கம்பெனி. மேசிவ் சக்ஸஸ். இதுக்கிடையில் ஆப்பிள் நிறுவனம் அவர் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. கடைசியில் ஆப்பிள் நெக்ஸ்ட்டை வாங்குச்சு. ஸ்டீவ் திரும்பி ஆப்பிளுக்கு வந்தார். அப்புறம் அவர் ஐஃபோன், ஐபேட் கிரியேட் பண்ணி ஆப்பிளை உலகத்தோட மிக மதிப்புள்ள கம்பெனியாக மாற்றினார். அவர் 2005 ஸ்டான்ஃபோர்டில் ஒரு ஃபேமஸ் ஸ்பீச் கொடுத்தார். அவர் சொன்னார், ஆப்பிளில் இருந்து ஃபயர்ட் ஆனது எனக்கு நடந்த மிகச்சிறந்த விஷயம். வெற்றியாளனாக இருக்கிறதோட ஹெவினஸ் ரீப்ளேஸ் ஆச்சு. ஒரு பிகினராக மறுபடியும் இருக்கிறதோட லைட்னஸ்னால என் வாழ்க்கையோட மிக கிரியேட்டிவ் காலகட்டத்துக்குள்ளே நுழையிற ஒரு ஃப்ரீடம். அந்த நேரத்தில் அது எனக்கு தெரியலை. ஆனால் ஆப்பிளில் இருந்து ஃபயர்ட் ஆனது எனக்கு நடந்த மிகச்சிறந்த விஷயம்னு நிரூபித்தது. முடிவு மாதிரி ஃபீல் பண்ணுறது பல நேரங்களில் பாதையில் ஒரு திருப்பம் மட்டும்தான். ஆக என் வாழ்க்கையில் நான் சந்தித்த என் தோல்வி என்னை அமைதியாக யோசிக்க கற்றுக் கொடுத்துச்சு. என்னுடைய ஈகோ குறைஞ்சது, லிசனிங் அதிகமாச்சு, ஃபேக் ட்ரீம்ஸை உடைச்சது, உண்மையான ஸ்ட்ரெங்க் என்னன்னு காட்டுச்சு, செல்ஃப் ரெஸ்பெக்டை உள்ளிருந்து காட்டுச்சு, வேலிடேஷன் தேவையில்லை அப்படிங்கிறத எனக்கு உணர்த்துச்சு, டிசிப்ளின் உருவாச்சு, மோட்டிவேஷன் போனாலும் ரொட்டீன் நிற்கலை. அதனால தான் நான் சொல்கிறேன், சக்ஸஸ் என்னை புகழ்ச்சியில் மிதக்க வைத்திருக்கும், ஃபெயிலியர் என்னை கிரவுண்டில் நிற்க வச்சது. சரி, தோல்வியை எப்படி வெற்றியாக மாற்றுறது? முதல் படி, தோல்வியை நாம் ஏற்றுக்கணும், அதை மறைக்கக்கூடாது. ரெண்டாவது, தோல்வி நாம் சந்திக்கிற போது அதை பற்றி சிந்திக்கணும். அந்த தோல்வி நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சிந்திக்கணும். மூணாவது, தோல்வியை நாம் சந்திக்கிற போது ஒரு பழக்கத்தை, ஒரு மனப்பாங்க, ஒரு செயலை மாற்றுறதுக்கு நாம் என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்திக்கணும். நாலாவது, நாம் சந்தித்த அனுபவத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும். உதாரணத்துக்கு,
கணக்கு பாடத்தில் ஒரு மாணவன் தோல்வி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு அதையே கற்றுத்தருகிற ஆசிரியராக அவர் மாறுறாரு. அதுதான் மாற்றம். நண்பர்களே, நீங்கள் இப்போ புரோக்கனாக இருக்கலாம், கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. God or life always breaks you before it builds you better. இந்த வலி, இந்த கண்ணீர், இந்த தோல்வி உங்களோட அடுத்த வெர்ஷனுக்கு இது தேவையாக இருக்குது. அதனால் நண்பர்களே, தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. அதை அணைச்சிக்கங்க. அது உங்களை வடிவமைக்கும், சுத்திகரிக்கும், புதுசாக உருவாக்கும். நினைவில் வச்சுக்கங்க, என் தோல்வி என்ன புதுசாக உருவாக்குச்சு. மை ஃபெயிலியர் மேட் மீ நியூ. உங்களோட தோல்வியும் உங்களை புதுசாக உருவாக்கும். இன்னைக்கு நான் நிம்மதியாக சொல்கிறேன், நான் தோல்வி அடைஞ்சதால தான் நான் யாருன்னு கண்டுபிடிச்சேன். நீங்களும் தோல்வி அடைஞ்சிருந்தா அது உங்கள் முடிவு இல்லை, அது உங்கள் மேக் ஓவர். ஏன் தோல்வி என்னை புதுசாக உருவாக்குச்சு, அது மாதிரி உங்கள் தோல்வியும் உங்களை புதுசாக உருவாக்கும். ஃபெயிலியர் இஸ் த womb ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளை மாதிரி தோல்வி அடைஞ்ச உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. அவங்களுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும், ஊக்கப்படுத்துதலாக இருக்கும். அவங்களையும் நம்ம மனம் துளிர் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வாங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண செய்யுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே அவங்களையும் வந்து சேரும். மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் இது மாதிரி இன்னொரு நம்ம மனசை தொடக்கூடிய ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye.